சிக்கிடுச்சு ஆடு. இவங்க பாக்குறத பார்த்தா போச்சு, எல்லாமே போச்சு. பெரிய பிரச்சனை வந்துரும் போலயே. அக்கா, இது பாத்தியா? இதுல இது எப்படி நடந்திருக்கும்? ஒருவேளை அரவிந்த் மாத்திருப்பானோ? எப்படியோ பிரச்சனை இல்லாம நல்லபடியா முடிஞ்சது. டேய், பாத்தியா? இப்ப என்ன சொல்ற? நான் தான் எல்லாத்தையும் தெளிவா விசாரிச்சுதான் அரவிந்த் அக்செப்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றேன்ல. கேட்டியா நீ? டேய் முரளி, இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத. தேவையில்லாம டென்ஷனை உண்டாக்காத. சரி, சீக்கிரம் இதெல்லாம் எடுத்து வை. முரளி, உன் அக்கறை எனக்கு புரியுதுடா. நானும் ஆரம்பத்துல ஏதோ தப்பா இருக்கும் தான் நினைச்சேன். பட் அப்படி இல்லடா, எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்கு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ஆமா ராதிகா, உனக்கும் அரவிந்துக்கும் நிச்சயமா கல்யாணம் நடக்கும். அரவிந்த் வேற கூப்பிடுறானே. அது சரியா? சரி, க்ளோஸ் பண்ணிடு. ஹலோ அரவிந்த். சொல்லு ரஜினி, கால் பண்ணிருந்தியா? நான் ஒரு மீட்டிங்ல இருந்தேன். ஆமா அரவிந்த், அது உன்னோட சோஷியல் மீடியா பேஜ்ல வந்து சொல்லு. இல்ல, அதுல நம்ம போட்டோஸ்லாம் இருக்குல்ல? ஆமா இருக்கு. அதுக்கு என்ன? இருக்கா? நீ என்ன சொல்ற? இது கேக்கதான் இப்ப கால் பண்ணியா? ஆமா, போட்டோஸ்லாம் இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? அரவிந்த், இல்ல அதுல அது அது நான் அப்புறம் பேசுறேன். அரவிந்த், இவன் என்ன இப்படி சொல்றான்? ஆனா போட்டோஸ் ஒண்ணு கூட இல்லையே, எல்லாமே மாறி இருக்கு. அவனோட பேஜ்ல ராதிகா அரவிந்த் போட்டோஸ் மட்டும்தான் இருக்கு. இது எப்படி நடந்திருக்கும்? வேலை இல்லாதவன்டா, வேலை தெரிஞ்சவன்டா, வீரமான வேலைக்காரன், விவகாரமான வேலைக்காரன். அப்ப அது ஓ வேலை தானா? நீங்களா? என்ன கேட்டீங்க? இதெல்லாம் ஓ வேலை தானான்னு கேட்டேன். எவ்வளவு நல்ல வேலை பார்த்திருக்கேன். சிரிச்சுட்டே கேட்கலாம்ல. இதுக்கு போய் யாராவது முறைப்பாங்களா? அப்படியே சரிங்க, இப்ப கேளுங்க, எல்லா டீடைலும் சொல்றேன். ஆமா, அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே மாத்தின, அது அரவிந்த் கூட தெரியல. எப்படி அவனுக்கே தெரியாம மாத்திருக்க? ஒரு ப்ராஜெக்ட கையில எடுக்கிறதுனா சும்மாவா? எங்க எப்போ என்ன பிரச்சனை வரும்னு யோசிச்சுட்டு தான் பிளான் பண்ணணும். அதுவும் உங்களுக்காக செய்யும் போது ஏனோ தானே செஞ்சிட முடியுமா? எந்த விஷயத்திலயும் 100 மீட்டர் முன்னாடி 100 மீட்டர் பின்னாடி பார்த்து களத்துல இறங்கினாதான் அவன் நல்ல வேலைக்காரன். நீ திறமையான வேலைக்காரன் தான். ஆனா இந்த அளவுக்கு இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. நான் நினைச்சதை விட ஒரு படி மேல இருக்கேன். ஆஹா, இப்படி நல்லதா 4 வார்த்தை கேட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் மனசார சொல்றேன் பார்த்திபா, இதுக்கு மேல நான் எப்படி போக போறேன்னு தயங்கி நிக்கும் போது நீ முன்னாடியே போய் மொத்த ரூட்டையும் கிளியர் பண்ணி வச்சிட்ட. இது எவ்வளவு பெரிய உதவின்னு சொல்ல வார்த்தையே இல்ல. ஹலோ மேடம், என்ன போற போக்குல உதவின்னு சொல்லிட்டீங்க? இது என் வேலை. அந்த 1 லட்சத்துலலாம் கைய வச்சிடாதீங்க மேடம். அதை நம்பிதான் நான் நிறைய கோட்டை கட்டி வச்சிருக்கேன். தந்துடுறேன், பயப்படாத. ஆனா காசுக்காக வேலை செய்யறவன் இவ்ளோ செய்வான்லாம் தெரியாது. அது எவ்வளவு பெரிய சிக்கலையும் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுற. நீ மட்டும் என் கூட இருந்தா நான் எதை வேணாலும் ஜெயிப்பேன் பார்த்திபா. அப்பா வாடா.
போன வேலை என்னாச்சு? பாத்துட்டேன்ப்பா. அவர் உங்களை ஈவினிங் வந்து பாக்குறதா சொல்லிருக்காரு. சரி, வரட்டும், பாத்துக்க. சரிப்பா. டேய், எங்கடா போன? எவ்வளவு முக்கியமான வேலை எல்லாம் இருக்கு, நீ பாட்டு கிளம்பி போயிட்ட. ஏய், நான் தான் அவனை ஒரு வேலையை அனுப்புனேன். இப்ப எதுக்கு தைய தக்கன்னு குதிச்சிட்டு இருக்க? அவன் உங்க வேலையும் என் வேலையும் பாத்துட்டு இருந்தா போதுமா? அவன் வேலையை நாம தானே பாக்கணும். கிளம்புங்க போவோம். ஏய், என்ன உன் பாட்டுக்கு கிளம்பு போவோன்னு சொல்ற? எங்க போனோம்? அதான் சொன்னேன்ல, எல்லாம் இவன் வேலையாதான். எனக்கு என்னமா வேலை? நீ என்ன சொல்றேனே புரியல. டேய், இப்போ உனக்கு இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான வேலை சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு ஒரு மருமகளை கொண்டு வர்றதுதான். கல்யாணமா? எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீயே பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிட்டியா? நான் எதுக்கு தனியா போய் பொண்ணு பாக்குறேன்? அதான் உங்க தங்கச்சி மகளை பேசி முடிச்சு தட்டை மாத்திருக்கோம்ல, அப்புறம் நான் வேற தனியா போய் பொண்ணு பாக்கணுமா? ஏமா, ரஜினி வந்து இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டான்னு நீ தானமா சொன்ன? ஆமாண்டா, சொன்னேன். அவ பேசிட்டு போன கோவத்துல நானும் அந்த உறவே வேணான்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப என்னாச்சு? அந்த சம்பந்தமும் நின்னு போச்சுல்ல. இந்த வாய்ப்பை நம்ம விட்டுறக்கூடாதுரா. இப்ப என்ன புதுசா ஞானோதயம் வருது? உறவும் உரிமையும் நமக்கு இருக்கிறப்ப நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அது சரி, இப்பவும் ரஜினி ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? சொல்லுவா. நம்ம முகத்துல இளிச்ச வாயின்னு எழுதி ஒட்டி இருக்கா? அன்னைக்கு உங்க தங்கச்சி ஒத்துக்கிட்டதுனால தானே நாம பேசி தட்டை மாத்திக்கிட்டோம். இப்ப நீங்க கிளம்புங்க. நாம முதல்ல நேரா உங்க தங்கச்சி வீட்டுக்கு போய் இத பத்தி கேட்போம். உங்க தங்கச்சியும் தட்டை முன்ன நின்னு வாங்கினால, அவங்க வீட்டு மூத்த மாப்பிளையும் நிச்சயமா இதுக்கு பதில் சொல்லிதானே ஆகணும். என் புள்ள வாழ்க்கை என்ன அவங்களுக்கு விளையாட்ட போச்சா? இது தேவையில்லாத பிரச்சனைன்னு தோணுது. அப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? நம்ம புள்ளைக்கு பேசி வச்சவ எப்படியோ போகட்டும், எவனையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு விட்டுலாமா? அது நமக்கு அசிங்கம் தானேங்க. சரி, இப்ப அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டா அது உனக்கு அசிங்கம் இல்லையா? ஆனந்த், அவங்க அப்படி சொன்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் செய்டா. கிளம்பு. என்னங்க, நீங்களும் கிளம்புங்க. ஆனந்த், இவ ஒரு முடிவோட தான் இருக்கா. இனிமே நம்ம சொன்னா கேட்க மாட்டா. அங்க போய் சண்டை போட்டு வந்தாதான் இவளுக்கு நிம்மதியா இருக்கும். கிளம்பு. மிச்சம் மீதி இருக்கிறதையும் முடிச்சு விட வழி பார்த்துட்டா. ஏங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? பெத்த புள்ளைக்கு பேசி முடிச்ச கல்யாணத்தை நடத்தணும்னு கேட்க போறோம். ஒரு நல்லதா 4 வார்த்தை பேச மாட்டீங்களா? என்ன முடிச்சிட்டு இருக்கீங்க? இப்படியே நிக்காம 2 பேரும் சீக்கிரம் கிளம்புங்க. போற வழியில பூ பழம் எல்லாம் வாங்கணும். நான் வீட்டை கூட்டிட்டு வரேன், நீங்க போய் ஆட்டோ இருக்கான்னு பாருங்க. கிளம்பு. என்கிட்டயே உன் ஆட்டத்தை காட்டுறியா ரஜினி? இன்னைக்கு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். அம்மா, அம்மா. ஹே திவ்யா, அம்மா எங்க? தெரியலையேக்கா, நான் கிச்சன்ல தான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். நான் கிச்சன்ல இருந்து தான் வரேன், அவங்க அங்க இல்ல. ஓ சரி, நீ படி, நான் போய் பாத்துக்கிறேன். 2 துணியை காய போட முடியல, அப்படியே வெயில் வெளுத்து வாங்குது. அம்மா, துணி காய போட போனீங்களா? என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நானே போய் போட்டிருப்பேன்ல. போடி, நீ எவ்வளவு வேலை தான் செய்வ? உள்ள வரலாமா? வாங்க நீ, வாங்கண்ணா. வரமா? வாப்பா. என்ன புதுசா உள்ள வரலாமான்னு கேட்டுக்கிட்டு வாங்க, உள்ள போல. வாங்க வாங்க மாமா. வாங்கண்ணா, வாங்க. உட்காருங்க நீ, உட்காருங்க. சரிம்மா, வாப்பா, நீ உட்காரு. உட்காருப்பா. எப்படிமா இருக்க? இருக்கோண்ணே, எங்களுக்கும் உரிமையா 2 வார்த்தை பேச கேட்க இருக்கிறது நீங்க மட்டும்தானே. நீங்களும் கோவத்துல அப்படியே இருந்துட்டீங்களே. கோவம் என்னம்மா பெரிய கோவம்? எங்களுக்கும் சின்ன வருத்தம். எங்களுக்கும் உங்களை விட்டா வேற யார் இருக்கா சொல்லு? ரஞ்சிதம், நீ ஏன் இப்ப அதெல்லாம் பேசிட்டு இருக்க? அப்படி கோவத்துல இருந்தா நகையை திருப்பி கொடுக்க போறேன்னு சொன்னதும் நான் ஓடி வந்து நின்னு இருப்பேனா? ஏ சங்கரி, குடிக்க ஏதாவது கொண்டு வா, நானும் பேசிக்கிட்டே இருக்கேன் பாரு. சரிங்கம்மா.
வாமா ரஜினி, வாங்க மாமா. எப்படி இருக்க? வாங்க அத்தை. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்குமா. ஏய் ஆனந்த், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, ராதிகா எங்க? கல்யாண வேலை எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குதே. நாம தானே எல்லாத்தையும் பார்க்கணும். இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறம் இப்பதான் ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு. ஆமா அண்ணி, அத சொல்லுங்க. எவ்வளவு தடங்கள், எவ்வளவு மன வருத்தம். சரி, அதே ஏன் பேசிட்டு இருக்க? அடுத்து நடக்க வேண்டியதை பார்க்கலாமே. ராதிகா, ஆமா, வாமா. உன்னதான் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்னங்கம்மா? கொடுமா. எடுத்துக்கோ. எவ்வளவு அழகா இருக்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. என்னவோ கடவுள் ஒரு வழியா கண்ணை திறந்து பார்த்துட்டான். சம்மந்தி அம்மாவுக்கும் நல்ல மனசு இல்லனா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் வீடு தேடி வந்து இந்த காலத்துல யாரு பேசுவாங்க? அவங்க ஒன்னும் சும்மாவே வரலையே. ரஜினி அக்கா அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அதனாலதான் வந்தாங்க. நாங்க என்ன பேசுறோம், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அத்தை, ராதிகா அரவிந்த் கல்யாணத்தை பத்தி தான் அம்மா பேசிட்டு இருக்காங்க. அம்மா, அவங்க வந்து பேசிட்டு போனத நீ அத்தை கிட்ட சொல்லலையா? அது எனக்கு தேவையில்லை ரஜினி. நீங்க பாட்டுக்கு ராதிகா அரவிந்த் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தா என் பிள்ளைக்கு தட்டு மாத்தினதுக்கு என்ன பதில்? அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே அத்தை, ராதிகாவுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணம் நடக்காது. இங்க பாருங்க அத்தை, தப்பா நினைக்காதீங்க. ராதிகா அரவிந்த் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் கொடுக்கற வரைக்கும் போயிடுச்சு. அதுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்தப்போ அதை சரி பண்ண கூட டைம் கொடுக்காம நீங்களா வந்து தட்டு மாத்திட்டு போயிட்டீங்க. ஆமாமா, ஏன்னா இந்த குடும்பத்துக்கு ஒரு அசிங்கம்னா அது எங்களுக்குன்னு தான் நாங்க நினைச்சோம். அது தப்பா? அது தப்பு இல்ல அத்தை. ஆனா அந்த கல்யாணம் நின்னு போயிடும் நினைச்சு அவசரமா தட்ட மாத்திட்டு போயிட்டீங்க. ஆனா இப்ப அதே கல்யாணத்தை நடத்தலான்னு அவங்களா வந்து சொல்றாங்க. அதுவும் இல்லாம ராதிகாவுக்கும் அரவிந்த் தான் பிடிச்சிருக்கு. எல்லா உரிமையும் இருக்கிற நீங்க தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நினைக்காதீங்க. ஒரு தடவை நின்னு போனா பரவாயில்ல, திரும்ப திரும்ப இதே வேலையை வச்சிட்டு இருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு தடவையும் என்னெல்லாம் பேசி அசிங்கப்படுத்தினா அந்த நிஷா. அதுக்கப்புறமும் அந்த குடும்பம் தான் வேணும்னு நிலைய நிக்கிற அளவுக்கு அப்படி என்னத்தை தான் கண்டீங்களோ எனக்கு தெரியல. அண்ணி, என்ன வார்த்தை பேசுறீங்க? நீங்க பெரியவங்க, நீங்களே இப்படி பேசினா என்ன அர்த்தம் அண்ணி? இங்க பாருமா, இங்க தட்டை மாத்திட்டு போய் நாங்களும் 4 பேர்ட்ட சொல்லிட்டோம். அது எங்களுக்கு அவமானம் இல்லையா? அண்ணே, இவங்க மான அவமானத்தை பத்தி நாம கவலைப்படுவோம், ஆனா நம்மள பத்தி இவங்க யாரும் யோசிக்கிறதே இல்லையே. அத்தை, என்ன அண்ணி? நான் சொல்றது கொஞ்சம். நீ சொல்றதுதான் இத்தனை நாளா நாங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் சொல்றது நீ கேளு. என் பையன் ஆனந்த் ராதிகா கல்யாணம் நடக்கணும். நீ சும்மா இருடா. அப்படி மட்டும் நடக்கல, இந்த குடும்பத்தோட எங்களுக்கு எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. அண்ணி, இரு ரஞ்சிதம், நான் இன்னும் சொல்லி முடிக்கல. ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு இவ எப்பவும் சொல்றது தானேன்னு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ராதிகா ஆனந்த் கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா நான் கோயில்ல போய் காசு வெட்டி போட்டு இந்த உறவே வேணான்னு போயிட்டே இருப்பேன். அண்ணி, விளையாட்டு கூட அப்படி சொல்லிடாதீங்க அண்ணி. அண்ணே,
அவங்கதான் அப்படி சொல்றாங்கண்ணா. நீங்களும் என்னென்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க, சொல்லுங்கண்ணா. ரஞ்சிதம், இத்தனை நாளா நான் உனக்கு சப்போர்ட் தாம்மா பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என் புள்ள வாழ்க்கை போச்சேன்னு அவ கேட்கும்போது என்னால எந்த பதிலும் சொல்ல முடியல. அண்ணே, என்னண்ணே? நீங்க ஏன் சைடு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. எப்பவும் உங்க இடத்துல இருந்து தான் நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த ஒரு தடவையாவது நீங்க எங்க இடத்துல இருந்து யோசிங்க. நான் நாளைக்கு வருவேன், நல்ல முடிவா சொல்லுங்க. இல்லனா நான் சொன்னதுதான் செய்வேன். எங்க கிளம்புங்க. டேய் வாடா. ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. அக்கா அழாதம்மா. அத்தை என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அவங்க இஷ்டத்துக்கு வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு போறாங்க. ராதிகா, இங்க பாரு, எல்லாருக்கும் அவங்க பேசிட்டு போனது ஷாக் தான். முதல்ல அதுல இருந்து வெளியில வரணும். அதுக்குள்ள நீ ஆரம்பிக்காத ப்ளீஸ். அழாதம்மா. இப்படி கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம இப்படி பேசிட்டு போறாங்களே, என் தலை எழுத்து. இத்தனை நாள் அண்ணன் அண்ணிங்கிற வார்த்தைக்கு மறு பேச்சு பேசிருப்பனா? அப்பாடா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, நிம்மதியா இருக்கும்னு கொஞ்சம் கூட நினைக்க முடியல. அதுக்குள்ள அடுத்த ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ராதிகா கல்யாணத்துல மட்டும் ஏன் தான் இவ்ளோ கஷ்டமோ? ஐயோ அம்மா, நீங்க முதல்ல அழாதீங்கம்மா. அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், யார் எப்படி போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவங்க நினைக்கிறது எதுவும் நடக்காது. உனக்கு என்னடி, நீதான் உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவியே. அடுத்தவங்கள பத்தி நீ என்னைக்கு யோசிச்சு பாத்திருக்க? அதுக்கு அந்த ஆனந்த கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. ராதிகா, நீ இப்ப பேசாம இருக்க போறியா இல்லையா? இந்த கல்யாணம் ஒவ்வொரு தடவையும் பிரச்சனையாகி இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறதே உன்னோட வாயால மட்டும்தான். உன்னை பேசாத, பொறுமையா இருன்னு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிட்டு இருக்கோம்ல. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீ திரும்பவும் அதே தப்புதான் திரும்ப திரும்ப பண்ற ராதிகா. இல்லக்கா, அதுக்காக ராதிகா, அவங்க மட்டும் இல்ல, யாரு என்ன சொன்னாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்றது நான் பாத்துக்குவேன். உன் கல்யாணம் நடக்கணும்னா என்ன நடந்தாலும் பேசாம நீ உன் வாயை மூடிட்டு இருந்தாலே போதும். நீயா திருந்தணும், இல்லன்னா சொல்ற பேச்சையாவது கேட்கணும். மறுபடியும் உன்னால பிரச்சனை வந்து கல்யாணம் நின்னு போச்சுன்னா அதுக்கப்புறம் அரவிந்த் வீட்ல இருந்து அவங்களே வந்து கேட்டாலும் நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிடுவேன். அக்கா, இப்பதான் அத்தை வந்துட்டு போனாங்க. இனிமே சித்தப்பா வருவாரு. ஒவ்வொரு பிரச்சனையா வரும். எது நடந்தாலும் உன் வாய்க்கு ஒரு பூட்டு போட்டு வச்சிரு. ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வரக்கூடாது, புரியுதா? சாரிக்கா, இனிமே நான் எதுவும் பேச மாட்டேன். அம்மா அழாதம்மா. வருத்தப்படாத ரஜினி, அவங்க நடந்துட்டதால தான் இப்படி பேசுறா. விடு, அவ புரிஞ்சுப்பா. நீ இப்ப இருக்கிற பிரச்சனையை என்ன செய்யறதுன்னு பாரு. ராதிகா ஆனந்த் கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா நான் கோயில்ல போய் காசு வெட்டி போட்டு இந்த உறவே வேணான்னு போயிட்டே இருப்பேன். அக்கா, என்ன திவ்யா, என்ன ஏதாவது வேணுமா? இல்லக்கா, தனியா நின்னுட்டு இருக்கேன். கண்டிப்பா அப்செட்டா இருப்பேன்னு தெரியும். அப்செட்லாம் ஒண்ணும் இல்ல திவ்யா. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. அத்தை பேசிட்டு போனதுக்கா இப்படி பேசுற? அவங்க எப்பவுமே இப்படிதானே பேசுவாங்க. பேசுவாங்க தான், ஆனா இந்த தடவை அவ்வளவு ஈஸியா முடியும்னு எனக்கு தோணல. கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கு. அக்கா, தப்பு எல்லாமே அவங்க மேலதான்க்கா. எனக்கே தெரியுது, உனக்கு தெரியலையா? முதல்ல அவங்க தட்டு மாத வந்ததே தப்பு. நம்ம வீட்டு பிரச்சனைய காரணமா வச்சு அவங்க ஹெல்ப் பண்ற மாதிரி வந்து அவங்க நினைச்சத சாதிக்க நினைச்சாங்க.
அதான் கரெக்டா நான் இல்லாத நேரமா பார்த்து வந்திருக்காங்க. ஆமாக்கா, நீ ஏதாச்சும் சொல்வேன்னு அம்மா கூட அன்னைக்கு சொன்னாங்க. நான் கூட சொன்னேன். அனிதா அக்கா, ராதிகா அக்கா எல்லாருமே சொன்னோம் ரஜினி அக்கா வந்த உடனே பேசிக்கலான்னு. ஆனா அவங்க அவ்வளவு அவசரமா தட்ட மாத்தினாங்க. எங்களுக்கும் சித்தப்பாவை மாரி எதுவும் பண்ண முடியல. புரியுது திவ்யா. அந்த நேரத்துல நீ எதுவும் பேசவும் முடியாது. எல்லாமே வேணும்னே பண்றாங்கக்கா. நிஜமாவே நல்லது பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஒண்ணு உன்கிட்ட பேசிருக்கணும், இல்ல அரவிந்த் மாமா வீட்ல பேசி சரி பண்ண பாத்திருக்கணும். அவங்க அப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நாம எதிர்பார்க்கறது நம்மளோட தப்புதான் திவ்யா. அம்மா ஏங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அவங்க ஸ்ட்ராங்கா பேசியிருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. அம்மாவும் பாவம் திவ்யா. அவங்க நமக்கு எல்லாரும் வேணும்னு நினைக்கிறாங்க. அதோட அவங்களுக்கு ராதிகா வாழ்க்கையை நினைச்சும் ஒரு பயம். ஆனா நீ ஏங்கா இவ்வளவு யோசிக்கிற? இல்லக்கா, அத்தை சித்தப்பா எல்லாம் வந்து தட்டு மாத்திட்டு போனப்ப கூட நீ தைரியமா வீட்டுக்கு போய் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்தல்ல. இப்ப எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற?